வணக்கம் ஹலத்தோலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பாலியல் பொறிக்கும் நாய் டிவிக்கு சார்ந்த வாய்ஸ் ஆப் சரத்தாவா அப்படின்னு ஒரு நாய், ஒரு புறம்போக்கு அந்த நாயோட பேசின ஒரு ஆடியோ தான் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த ஆடியோ பற்றி தான் பார்க்க போறோம். முதல்ல அந்த நாய் தன்னுடைய கட்சியில வேலைக்கு வர பெண்களை இல்லை வந்து கட்சியில வந்து இப்படின்னா விஜய் கூட ஒரு வந்து போட்டோ எடுத்துட முடியாதா, இல்லைன்னா வந்து ஒரு இன்ஸ்டால வந்து நம்ம வந்து ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து அதிகப்படுத்த முடியாதா, இதுக்காக இவங்ககிட்ட போயிட்டு உதவி கேட்கிற சில பெண்களை வந்து இவன் இந்த நாய், இந்த பாலியல் பொறிக்க நாய் எப்படி மிஸ்யூஸ் பண்ணிக்கிறான்றது, அது மட்டும் இல்லாம மிஸ்யூஸ் பண்ணதை வந்து தன்னோட நண்பனோட வந்து ஷேர் பண்ணிக்கிறான். ஷேர் பண்ணது வந்து ஒரு வாய்ஸ் கான்வர்சேஷனா இருக்கு. முதல்ல அந்த ஆடியோ கேட்போம், அதை பார்த்துட்டு ஒன் பை ஒன்னா பேசுவோம். ஏன் சொல்றேன்னா, இவனெல்லாம் வந்து வெளியே பேசணும்ல, நாங்க தான் பெண்களோட பாதுகாவலன், நாங்களாம் பெண்களுக்காக உரிமைக்காக நாங்க களத்துல நிப்போம் அப்படின்றாங்கல்ல. அதாவது இவனு கட்சியில தலைவனை ஆரம்பிச்சு தொண்டை வரைக்கும் பார்த்தோன்னா இந்த மாதிரி தப்பான செயல் தான் வந்து பண்றானுவ. ஆனா பெரிய யோகிய மாரி வந்து இவன் வந்து வெளியே வந்து பேசுவானுவ. இவன் என்ன பேசுறான்னு ஃபர்ஸ்ட் ஆடியோ பார்த்தலாம், அப்புறம் பேசுவோம். அத பேச காமிச்சு வீடியோ போட சொல்லி அதுக்கு வந்து பேக்கப் கோயம்புத்தூர்ல மாவட்டத்துக்கு எல்லாம் பேசி விட்டு எல்லா வேலையும் பண்ணி கொடுத்து சண்டை போடுது. பாத்தியா ஐடியா பேக் பண்ற, கொலாபோ ரிமூவ் பண்ணிட்டேன். கொலாபு நான் ரிமூவ் பண்ணல அப்படின்ற நம்பவே இல்லை. அப்புறம் அப்படியே அதுக்கு என்னவா ஆயிடுச்சு போடுது, சரின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்படியே ஆள்தான் சரி ஓகே, இது வாழ்ந்த வரைக்கும் லாபம். எல்லா போட்டோ வருது. ஃபாலோவர்ஸ் ஏற்றணுன்றதுக்காக தான் உள்ள வந்தது. நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சுது. அதுக்கு வந்து நம்மளும் உதவி பண்ணோம். இது திறந்து நம்மளால முடிஞ்சது சீல் பிடிச்சு, அவ்வளவுதான். ரெக்கார்டுக்கு ஏதாவது பண்றதுக்கு போற அந்த டைம்ல தான் வந்து வாய்ஸ் ஆஃப் சரத்தோட ஒரு வீடியோ என்கிட்ட இருக்குது, லீக் இருக்கு, பாக்குறீங்களா? பார்ட் 2ல காட்டுறோம் அப்படின்னு போட்டு இந்த நாய் பார்த்தா போன் கால் பேசும்போதே சொல்றான், ஏய் பாத்துறா ஆடியோ வீடியோ வந்து ரெக்கார்டை போட்டுருப்பாரு அப்படின்றான். அதாவது போதையை போட்டு நான் நைட்ல பேசுறேன் நாய் தான் பண்ணுவேன். அது என்ன சொல்றான்னா, இன்ஸ்டால சில பெண்கள் இருப்பாங்கல்ல, எப்படின்னா வந்து ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமாக கொண்டு வரணும், நம்ம வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து நிறைய வந்து ரீச் பண்ணணும், நம்ம வந்து விஜய்க்கு ஆதரா நிறைய வீடியோ போடுறோம்ல, அது வந்து நிறைய பார்க்க மாட்டோம்ன்றதுக்காக இந்த மாதிரி சில பேர் வந்து ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமா எவன் வச்சுக்கிறோம்னா அவனுக்கிட்ட போயிட்டு கொலாபரேஷன் பண்ணிக்கலாமா, கொலாபரேஷன் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கும் காட்டும், நீங்க போடுற வீடியோ வந்து என்னோட ஃபேன் ஃபாலோவர்ஸும் பார்ப்பாங்க. ஸோ அதற்காக தான் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து போறது. சரி ஓகே, கொலாபரேஷன் நீங்க பண்றதா இருந்தா நான் சொல்றதை நீங்க செய்யுங்க, என்னோட ஆசைக்கு வந்து நீங்க வந்து உடன்படுங்க அப்படின்னு பச்சையா பேசினா. அது மட்டும் இல்லாம பெண்களை வந்து எப்படி, அதாவது ஒரு பெண்ணை வந்து எப்படி தரைகுறவா பேசக்கூடாதோ அந்த வார்த்தை சொல்லி பேசுறான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவன் எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு ஜென்மம் பாத்துங்க. இவன் தான் பார்த்தனா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுறான். எப்படின்னா, விஜய் இன்கேஸ் தேர்தலில் தோத்துட்டா விஜய்க்கு வந்து இது வந்து நஷ்டம் கிடையாது, இழப்பு கிடையாது, உங்களை போன்ற மக்களுக்கு தான் அது வந்து இழப்பு. அதாவது தயவு செய்து விஜய்க்கு வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. யாரு இந்த பாலியல் பொறிக்க நாய் வந்து பேசுறான், அந்த மாரி வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டு போடுங்க. ஆனா தொண்டை எப்படி இருக்கானோ அதே மாதிரிதான் அவன் அண்ணன் இருக்கான். அண்ணன் எப்படி இருக்கா அப்படின்னா, கட்டண பொண்டாட்டி விட்டுட்டு காலம் போற வயசுல இன்னொரு வப்பாட்டி ஒண்ணு வச்சுக்கிட்டு அபிஷியலா பார்த்தோன்னா புது மாப்பிள்ள புது பொண்ணு மாரி வந்து சுத்தினு ஹாயோ போயிட்டு இருக்கிறாரு. வீட்டுல வந்து வயசுக்கு வந்த பசங்க இருக்கானோ அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும், பேரப்புள்ள கொடுத்து அழகு பார்ப்பாங்க, எல்லா பேரண்ட்ஸ் இதுதான் பண்ணணும். ஆனா இவர் தான் பண்றாருன்னா, கட்டண பொண்டாட்டி வெட்டி விட்டு பிள்ளைங்களும் வெட்டி விட்டு இவனுக்கு பிடிச்ச மாரி ஒரு வாழ்க்கை வந்து சந்தோஷமா வாழ்றான்னா, இவர் தான் நாளைக்கு வந்து மக்களுக்காக களத்துல வந்து நிப்பாரா? இவர் தான் பெண்களுக்காக பாதுகாப்புக்காக உரிமைக்காக நிப்பாரா? பெரிய யோகிய மாரி வந்து பேசுகிறானீங்களா? ஆனா இவ்வளவு கேவலமா இருக்கீங்க. அடுத்து என்ன பேசணும் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காட்டணும், போனே அலோடு கிடையாது உள்ள யாருமே. நீ போன்ல வெளியே கொடுத்துட்டு தான் வரணும். அதனால நம்மளோட போன் மட்டும் தான் உள்ள அலோடு, ஆடியன்ஸ் போன் எல்லாம் யாருமே அலோடு கிடையாதா? அதனால வந்து அப்படியாவது வந்து ஷோ கண்டென்ட் வெளியே படுத்தணும்னு அது அவ்வளவு வெளியே இருந்தது. டோட்டலாவே வந்து ரொம்ப டிஎம் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் நடக்கும், ஓகே ஆகும் அவங்களுக்கு அப்படின்னு. அவ்வளவுதான். என்ன ஒரு 3 நாள் பிளாக் லிஸ்ட்ல போட்டு எனக்கு தான் பயம்னா ஒருத்தவங்க அண்ணன் என்ன சொல்ற போகுது அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ பிளாக் லிஸ்ட்ல எல்லாம் போட்டு விட்டு போயிடுச்சு, காமிச்சிரு கிஞ்சிட போதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்ட லூஸ் மாதிரி. நம்மளுக்கு மட்டும் டெலிட் பண்ற ஆப்ஷன் தானே இருக்கும், அதை டெலிட் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு சரியான பயம். ஐயோ இதுக்கப்புறம் இது வேண்டாம், இந்த மாதிரி வேணாம் வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டேன். வந்து அடுத்த வாரம் இவங்க அண்ணனே கால் அடிச்சான். எனக்கு அவன் கால் எடுக்கும் போதெல்லாம் ஒரு பயம், ஐயோ இவன் எதுக்கோ கால் பண்றான் பொழுது, மாட்டிக்கிட்டு விட்டுச்சான்னு தெரியலையேன்னு ஒரு 2-3 கால் எடுக்கவே இல்லை. அப்புறம் அடிச்சுட்டே இருந்தான். அடிச்சுட்டு வாட்ஸ்அப்ல வந்தான், ஏன் ப்ரோ போனே எடுக்க மாட்டேங்கிற, எனக்கு திரும்பவும் வந்து ஒரு என் தங்கச்சி மட்டும் பாக்கணுமா ப்ரோ, எனக்குலாம் ஒன்னும் பிரச்சனை ப்ரோ, அதை மட்டும் பாக்கணுமா, ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் எடுத்து விடு ப்ரோ.
வந்துட்டு உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரோ நீங்க சொன்னது ஓகே ப்ரோ, எப்படி ப்ரோன்னு சொல்லிக்கிட்டே எனக்கு சொல்லுது நீங்க சொன்னது ஓகே. அது என்ன ஒரு 16 காலேஜ் தான் போல ஒரு பக்கம். இது ஓகே ப்ரோ, ஆனா கன்ஃபார்ம் நீங்க போட்டோ எடுக்க வச்சிருக்கீங்களா, நீங்க போட்டோ எடுத்துதான் என்கிட்ட வரீங்க அப்படின்னு. ஓகே 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 ப்ரோ, ப்ரோன்னு கூப்பிடாதீங்க, சரிங்க சரிங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உள்ள போயிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்க அது இங்க பொண்ணு. அதாவது பார்த்தோன்னா விஜய் வந்து பார்க்கறணும். அதுவும் விஜய் பார்க்கறதுன்னா ஒரு வந்து லிமிடெட் பாஸ் இருக்கும். அந்த பாஸை வச்சு தான் விஜய் வந்து கூப்பிட்டு போவாங்க. அதேமாரி வந்து நிறைய அணில்ஸ் வந்து ஃபோன் கொண்டு போகக்கூடாது. என்ன காரணம், கண்ட மாதிரி கண்ட ஆங்கிள் வந்து அண்ணனை வீடியோ எடுத்து போட்டுறாங்க. அண்ணனை வந்து எடுத்து போட்டால் அண்ணன் போதையில் வருவார். இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க, கேவலமாகிட்டுருக்காங்க. ஃபோன்ஸ்லாம் பார்த்தோன்னா நாட் அலோடு. அதனால ஒரு சில ஃபோன்ஸ் மட்டும் பார்த்தோன்னா அலோவ் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி அணில்கள் வந்து விஜய் கூட பக்கத்தில் நிற்கிற மாரி ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா இதை வச்சு நான் வெளியில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி நான் வந்து தன்னை ஒரு பெரிய அளவு வந்து காமிச்சிப்பேன், நானும் சில பேர் 4 பேர் வந்து ஸ்கேம் பண்ணி ஏமாத்துவேன் அப்படின்ட்டு சில கேங் அலையும். ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ணுறான், உனக்கு நான் வந்து விஜய் பார்க்க வைக்கிறதுக்கு பாஸ் வாங்கி தரேன், அதேமாரி உள்ள கூட்டு போய் ஃபோட்டோ எடுத்து தரேன், எனக்கு நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணு, கூடவா படு அப்படின்ற மாதிரி தான் இந்த நாய் பச்சை பேசிட்டு இருக்கான். அதுக்கும் அந்த பொண்ணு வந்து அது கூட சம்மந்தப்பட்டு இந்த நாய் வந்து அந்த பொண்ணு வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான். இது போல எவ்வளவு பெண்களை வந்து இந்த நாய் வந்து எவ்வளவு பேர் வந்து தன்னோட கட்சியை வச்சு தன்னோட அதிகாரத்தை வச்சு எப்படி மிஸ்யூஸ் பண்ணியிருப்பான்றது இந்த ஒரு வீடியோ வந்து பெரும் சாட்சி ஆதாரம். ஏன்னா டிவிக்கேனாவே அது ஒரு விஜய்னா அது ஒரு சினிமாக்காரன் கூட போட்டோ எடுக்கிறதுனாவே ஏதோ ஒரு பெரும் இது பெருசா சாதிச்ச மாதிரி வந்து பார்ப்பாங்க. அதனாலவே வந்து விஜய் கூட பக்கத்துல போயிட முடியுமோ, நின்று போட்டோ எடுத்துட முடியுமோ அப்படின்ற ஒரு ஆசை ஒன்று இருக்குல்ல, அந்த ஆசையை வந்து மிஸ்யூஸ் பண்ணி இந்த நாய் வந்து இவ்வளவு ஒரு தப்பான ஒரு செயல் பண்ணிக்கிறான்னா கண்டிப்பா காவல்துறை இவங்க தூக்கி விசாரிச்சா போதும். ஏன்னா இன்னும் பல பெண்களை வந்து ஏமாத்திருப்பான். இது மட்டும் இல்லாம அந்த கட்சியில நிறைய பேர் இவனை வந்து மிஸ்யூஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அதுக்கான ஆதாரம் நிறைய இருக்கு. ஏற்கனவே பார்த்தோன்னா ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு முஸ்லீம் பெண் நினைக்கிறான், அந்த பெண் வீட்டுக்குள்ளே போயிட்டான். அதாவது கட்சியில வந்து நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுமா, அதெல்லாம் பண்ணாத பதவி அப்படின்ற அந்த பொண்ணை மைண்ட் வாஷ் பண்ணிட்டு வீட்டுல போயிட்டு கையங்களவும் மாட்டிட்டான். அப்படி கையங்களவும் மாட்டி அந்த நாய் செருப்படி விழுந்ததை போட்டு மொத்தி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சியில பார்த்தோன்னா இது போன்ற பல கேஸுக்கு வந்து பல நியூஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதெல்லாம் தாண்டி சரி இதுக்கப்புறமாச்சும் அந்த கட்சி வந்து இனிமேல் ஒழுக்கமா இருக்கும்னு பார்த்தா அண்ணன் வந்து நிக்கிறாரு ஒரு கேஸோட வந்து, நானும் ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணி போறேன், கல்யாணம் பண்ணி போறேன், கட்டண பொண்டாட்டி வேணாம், கட்டண பொண்டாட்டி வந்து அடிச்சு விரட்டி விட்டுட்டு கடைசியா வந்து அண்ணன் ஒரு கேஸை வந்து நிற்கும் போதா ஊரே சிரிக்க ஆரம்பிச்சுட்டு இதுனா கட்சியா இல்ல காஜாடா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்க தோணுது. அடுத்து என்ன சொல்றான்ட்டு முழுசா பாத்துருவோம். என்ன ஒரு 16 காலேஜ் தான் போல ஒரு பக்கம். இது ஓகே ப்ரோ, ஆனா கன்ஃபார்ம் நீங்க போட்டோ எடுக்க வச்சிருக்கீங்களா, நீங்க போட்டோ எடுத்துதான் என்கிட்ட வரீங்க அப்படின்னு. ஓகே 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 ப்ரோ, ப்ரோன்னு கூப்பிடாதீங்க, சரிங்க சரிங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உள்ள போயிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்க அது இங்க பூந்தமல்லியில ஒரு ரெசார்ட் நாங்க புக் பண்ணி வச்சிருந்தோம். டோட்டலாவே நாங்க மாத்தி மாத்தி வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. நாளைக்கே ஒரு வாய்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு பேண்ட் நேம் கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த நியூஸ் ஒரு வாரம் அதிகபட்சம், அதுக்கப்புறம் நான் அவ்வளவுதான் அடுத்த நியூஸ் மக்களே மறந்துடுவாங்க. அதாவது பூந்தமல்லியில வந்து ஒரு ரிசார்ட்டா நாங்க எல்லாம் பார்த்தோம் இப்படி மாத்தி மாத்தி இப்படி பண்ணி பண்றான். நாங்கன்னா அப்போ இன்னும் பல பேர் இவங்க வந்து இதே வேலை தான் வந்து இருக்காங்களோ. அப்போ விஜயோட வந்து ஒரு அட்ரஸ் வச்சுன்னா அங்கே பார்த்தியா சினிமாக்காரன் விஜயோட நான் வந்து கூப்பிட்டு போகிறேன், விஜய் நிற்க வச்சு நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், நீ வா நீ என் கூட இப்படி பண்ணு இப்படி வந்து பழகு அப்படின்னு இந்த நாய்ங்க எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறான்னு தெரியுமா. இந்த வீடியோ பார்க்கும்போது சின்ன சின்ன பொண்ணுங்களை அந்த நாய்ங்க இப்படி பண்ணுறாங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அதை நான் வந்து எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறதுக்காக கான்வெகேஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டால் ஏதோ ஒரு பொண்ணோட பேசியிருக்கான், சென்னை சார்ந்த ஏதோ ஒரு பொண்ணு நினைக்கிறான், அந்த பொண்ணோட அப்பா அம்மா வீட்டில் இல்லைன்றதுக்காக அந்த பொண்ணோட பர்மிஷன் இல்லாமல் அந்த நாய் வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான். இந்த மாரி பல பெண்களை வந்து அந்த நாய் வந்து மிஸ்யூஸ் பண்ணி போட்டிருக்கான். இந்த நாய் தான் பார்த்தோன்னா விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய் வந்தா கிழிச்சு பிடிங்க தள்ளி விடுவாரு, நானும் யோகியன் எங்க அண்ணனும் யோகியன், விஜயோட கட்சியை வந்து யோகியமான கட்சி, இது வந்து நல்ல கட்சி அப்படின்னு சொல்லி இந்த நாய்ங்க டெய்லி வீடியோ போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஏன் கட்டுறேன்னா எந்த ஒரு கொள்கையும் எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாம சினிமாக்காரனுக்காக எனக்குலாம் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, என்னை வந்து மக்கள் சாமியா பாக்குறாங்க, இப்படி ஒரு ஐடென்டிட்டி வச்சு எப்படி அண்ணன் வந்து மிஸ்யூஸ் பண்றவரோ அதே தான் பார்த்தோன்னா கிளைக்கிற தொண்டனும் சினிமாக்காரங்க கூட வந்து நான் போட்டோ எடுத்து கொடுத்துட்றேன், சினிமாக்காரன் வந்து நான் பார்க்க வச்சிடறேன், நீ வா எனக்கு படு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுன்னு சொல்லி இந்த நாய்ங்க இவ்வளவு பச்சையா இருக்கிறானா இந்த பாலியல் பொறிக்கிற நாய்ங்க. அவன் சென்னையில வந்து ஏதோ ஒரு பெண்ணோட வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்களா, அதையும் பேச ஒரு ஆடியோ இருக்கு, அதையும் நம்ம பார்ப்போம். வந்து அடுத்த நாளே போயிட்டு முடிச்சாச்சு, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். முடியாது அங்க இருக்கும் அப்பா அம்மா வந்துருவாங்க அப்படின்னு சீனம் பிடிச்சா சென்னையில இருந்து வந்திருக்கேன், அவ்வளவுதான் பேச போட்டு ஓட்ட முடிச்சு.
மொத்தம் மாட்டினா தாவக தொண்டர் வீடு புகுந்த இந்த மாதிரி வந்து கட்சியே வந்து ஒரு பாலியல் பொறிக்க இருக்கிற ஒரு கட்சி, இந்த கட்சியை எதிர்த்து எவனா பேசலாம் பாருங்க. அதாவது பொன்ராஜன் சமீபத்துல என்ன சொல்றாருன்னா, புருஷனை விட எனக்கு வந்து விஜய் தான் முக்கியம், நான் பொண்டாட்டிய கூட வந்து விஜய்க்கு போவேன் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் என்னமா இந்த பெண்கள் அப்படி பேசுதுங்க, இது எதை பார்க்கும்போது வந்து ஒரு விபச்சார கூடமா இருக்கு அப்படின்னு அவர் ஒரு நேர்காணல் பேசிட்டாரு. எங்களை பார்த்து விபச்சாரம் சொல்லிட்டாங்க, நாங்களாம் விபச்சாரம் மாட்டே, யாரை பார்த்துல விபச்சாரன்றீங்க, எங்களை பார்த்தா விபச்சாரம் என்று சொல்லிட்டு ஒட்டுமொத்த அணிகளையும் பார்த்தோன்னா கூவ ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுல குறிப்பா பார்த்தோன்னா ரெட்பிக்ஸோட மகள் லிசா, அவங்க பார்த்தோன்னா இந்த சொட்டை எப்படி இப்படிலாம் பேசுவான், எப்படி என்ன தைரியம் வந்து எங்களை பார்த்து வந்து விபச்சாரின்னு சொல்றான். இதெல்லாம் வந்து யாரை வச்சு பேசுறாங்கன்னா அவங்க அப்பா வச்சுனே பேசுறாரு. அவங்க அப்பா பார்த்தோன்னா ஆல்ரெடி பார்த்தோன்னா காவல்துறை உள்ள பெண்கள்லாம் பார்த்தோன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்றான்னு சொல்லி அவங்க அப்பா வந்து ஒரு பேட்டி எடுத்தாரு. ஆனா அவரு முன்னிலேயே பார்த்தோன்னா இந்த அம்மா என்ன சொல்றது, அது வேற டேட், இது வேற டேட், இது வந்து எங்களை வந்து விபச்சாரின்னு சொல்லிட்டாங்க டேட், எங்களுக்கு வந்து அவமானம் இருக்கு டேட் அப்படின்றாங்க. லிசா மேடம் இந்த வீடியோ பாத்தீங்களா இல்லையா? இந்த வாய்ஸ் ஆஃப் சரத் இவனை பத்தி பேசி ஒரு வீடியோ போடுங்களா போட மாட்டீங்களா? ஏன்னா உங்க கட்சி சார்ந்தா இருக்குல்ல, பேச மாட்டீங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் அவர்கள் பார்த்தோன்னா டிஜிபி அலுவலகத்தில் போயிட்டு வேக வேகமா ஓடி போயிட்டு இந்த மாதிரி எங்க கட்சி சார்ந்த பெண்களை வந்து தப்பான கொச்சான வார்த்தைகள் இந்த டிஎம்கே சார்ந்த சில ஆட்கள் பேசுறாங்க, கைக்கூலிங்க பேசுறாங்க, இவங்களை மீது கடுமையான நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அண்ணன் போனாரு. டிஜிபி அலுவலகத்தில் போய் கேஸ் கொடுத்துட்டு, ஆனா அங்க போனதான் தெரியுது அண்ணன் மேலே ஒரு கேஸ் இருக்கு அங்க உள்ள. என்னன்னா சங்கீதா மேட்டர்ல சங்கீதா இஷ்யூல பார்த்தோன்னா அந்த அக்கா வந்து கொடுமைப்படுத்திருக்கான், சித்திரவதை பண்ணிருக்கான், இவன் வந்து மனுஷனே கிடையாது, இவன் ஒரு சைக்கோன்னு சொல்லி அங்க ஒரு கேஸ் இருக்கு. அதை பார்த்துட்டு அண்ணன் தலை தெறிக்க ஓடி வந்துட்டாரு வெளியே. சோ இப்படி கோபம் வந்து பெண்களுக்காக போராடணும்னு சொல்லி அண்ணன் வந்து கேஸ் கொடுக்க போன அண்ணன் இந்த வாய்ஸ் ஆஃப் சரத் இந்த பாலியல் பொறிக்கை பத்தி ஏன்னா அண்ணன் ஒரு வார்த்தை பேசுற, ஏன் ஒரு கேஸ் கொடுக்க வேண்டியதானே, தூக்கி உள்ள போட வேண்டியதானே, இல்ல அட்லீஸ்ட் அவனை கட்சி விட்டு நினைச்சு தூக்குனீங்களா? தூக்கல. ஏன்னா அவன் ஒரு இன்ஸ்டா இன்ஃபுளுசர். இவனை போன்ற ஆட்கள் தான் வந்து வதந்தியை பரப்புறதுக்கு முக்கியமான ஆட்கள். அவன் தப்பு செஞ்சாலும் மிஸ்யூஸ் பண்ணாலும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அண்ணன் வந்து யோகியமானவன், அண்ணன் வந்து நல்லவன், அண்ணனை வந்து மிஸ் பண்றாதீங்க, அண்ணனை மட்டும் தோத்தச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு தோத்த மாரி அப்படின்னு சொல்லி இந்த மாரி சில வதந்தியை பேசுறதும், இல்லைன்னா வந்து அண்ணனுக்கு கால் வலிச்சா டிஎம்கே சதி, அண்ணனுக்கு வந்து பசி எடுத்தாலும் டிஎம்கே சதி, இப்படின்னு சில வதந்தி வந்து பரப்புறதுக்கு தான் இது போன்ற சில இன்ஸ்டா இன்ஃபுளுசர், இந்த வார் ரூம்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், இந்த மாதிரி ஆட்கள் வச்சுதான் இவனை வந்து ரன் பண்றாங்க. அதாவது மக்கள் மத்தியில ஒரு ஃபேக்கரான நரேட்டிவ் வந்து கொண்டு போறாங்க. அண்ணா அப்படிங்கிறான் போது தொண்டை எப்படிங்கிறான்றது இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. எப்படிலாம் வந்து பெண்களை மிஸ்யூஸ் பண்றாங்க பாருங்க. அதாவது சினிமா துறையில வாய்ப்புக்காக பெண்கள் இப்படி வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம வந்து நிறைய செய்தி செவி கேட்டிருப்போம். ஸோ அதே ஒரு ஃபார்முலா தான் பார்த்தோன்னா கட்சியில விஜய்க்கு கூட நீங்க போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு கேட்க, ஒரு பச்சையா அந்த நாய் வந்து இப்படி மிஸ்யூஸ் பண்ணிக்கிறான்னா கண்டிப்பா அந்த நாயை தூக்கி உள்ள போடணும். அது மட்டும் இல்லாம அந்த பாலியல் பொறிக்கையோட இருக்கிற ஒட்டுமொத்த கேங்கை வந்து விசாரிச்சு இவன் வந்து இன்னும் எத்தனை பெண்கள் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறான்னு சொல்லி லிஸ்ட் போட்டு எல்லாரும் தூக்கி உள்ள வச்சு முட்டி தட்டா மட்டும்தான் இந்த பாலியல் பொறிக்கை கட்சி வந்து கண்டிப்பா அட்லீஸ்ட் கொஞ்சம் லட்சம் மாறும். இல்லைன்னா வந்து இது சமூகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் மிக மிக ஒரு தீங்கான கட்சி. தயவு செய்து தமிழ்நாட்டு காவல்துறைக்கு ஹலோ தோழர் சார்பாக ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த வாய்ஸ் ஆஃப் சரத் என்ற பொறிக்கை நாய், பாலியல் பொறிக்கை நாய் தூக்கி முதல்ல உள்ள வைக்கணும். இந்த வாய்ஸ் ஆஃப் சரத் என்ற இந்த பாலியல் பொறிக்கை நாய் இப்படி ஒரு தப்பான சில வேலைகளை பார்த்திருக்கான். அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும். இவ்வளவு வந்து பெண்களை வந்து நான் வந்து விஜய் கூட வந்து போட்டோ எடுக்க கூட்டு போறேன், நான் ஒண்ணு வந்து இன்ஸ்டால வந்து கொலாபரேஷன் பண்றேன், எனக்கு நீ படு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற அப்படின்னு நீ பேசுறியே, இன்கேஸ் உன்ன ஒருத்தன் எவனா ஒருத்தன் அந்த கட்சிக்குள்ள வரும்போது நீ என் கூட வந்து பண்றா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றான்னு சொல்லி எவனா கேட்டானா உனக்கு எப்படா இருக்கும்? இன்கேஸ் முன்ன கேட்கிறாருன்னு வச்சுக்கா, இமேஜ் தான் ஜஸ்ட் எப்படி இருக்கும்? அதே போல ஒரு பசங்க ஒரு சின்ன சின்ன பசங்க விஜய் மீது பற்று கொண்டு ஆசை கொண்டு ஓடி வருது. அட்லீஸ்ட் களத்துல ஏதோ விஜய் வந்து நல்லவனோ கெட்டவனோ அதெல்லாம் தாண்டி சினிமா முகத்துல ஓடி வருது. ஏன்னா இவ்வளவு கேவலமா இருக்கீங்க. இப்படி ஒரு கட்சி நடத்தினா எப்பறம் அந்த கட்சி விளங்கும்? நீங்களாம் நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சி என்ன கிளிக்க போறீங்க? வீடியோ ரீதியா இந்த பாலியல் பொறிக்கை வாய்ஸ் ஆஃப் சரத்தை பத்தி உங்களுக்கு என்ன தோணுதுன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.